ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் vlogs. ஆக்சுவலாக துரு பிறந்து இப்போ ஒரு 8 months ஆயிடுச்சு. ஸோ 9th month வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதான் வந்து காது குத்து. ஸோ துருவுக்கு வந்து முடியிறக்கி காது குத்துறோம் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு. அதுதான் நம்மளுக்கு அப்கமிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ்லாம் இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டேட் வந்து February 11 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த டேட் கன்ஃபார்ம்டு. எந்த ஊரில் நாங்கள் மொட்டை எடுக்க போகிறோன்னா மதுரை அழகர் கோவில். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வ கோயிலில் தான் வந்து முடி இறக்குவாங்க. ஃபஸ்ட்டு முடி இறக்குறது. எங்கள் கோயில் வந்து என்னன்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நாள்லாம் வந்து பூட்டியே தான் இருக்கும். அதுவும் மதுரை தான், காட்டுக்குள்ளே இருக்கும். அதுவும் மதுரை தான், திருமங்கலம் ரோட்டில் தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து இங்கதான், அது என்ன அழகர் கோயில்ல தான். எல்லா குழந்தைங்களுக்குமே மதுரை அழகர் கோயில் தான். வருண்க்கு வந்து வருணோட தாத்தா பாட்டி பண்ணாங்க, அதாவது பிரியங்கா அம்மா அப்பா. ஸோ அதனால ரொம்ப கிராண்டா பண்ணாங்க, கெடாலாம் வெட்டி காதெல்லாம் குத்தி. இப்போ நம்ம செலவு இப்ப 2வது குழந்தைக்கு. ஸோ அதனால அந்த பெரிய செலவுலாம் இழுக்கல. நாங்க சிம்பிளா போயிட்டு காது குத்துறோம், அவ்வளவுதான். காது குத்திட்டு வந்துடும், அவ்வளவுதான். முடி இறக்கிட்டு காது குத்திட்டு வந்துடும். நீங்க என்ன பேச போறீங்க? துருக்கும் தாத்தா பாட்டி திறக்கலாமா முடி? சூப்பர். பாவீங்களா? கோயிலுக்கே போவேன், நிறைய தூரம் இருக்குல்ல, அதனால தாத்தா பாட்டியை கூட்டிட்டு போய் அங்க இறக்கணும். இந்த டைம் வந்து என் தம்பி தாய் மாமன், அவன் தான் மெயின் கேரக்டர் இங்க மொட்டைக்கு. அவன், என் அப்பா அம்மா, அப்புறம் என் மாமனார் மாமியார் எல்லாரும் போயிட்டு முடி இறக்கிட்டு காது குத்திட்டு ஜொயின்னு வந்துரும். முடிஞ்சது. ஆமா, ரமேஷ் அப்பா சொல்லியாச்சு. என்னோட பிரதர்ஸ் அவங்களும் ஃப்ரீயா இருந்தா வரேன் இருக்கானுங்க. ஸோ 2வது பையன் தானே, அதனால சிம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். பாவப்பட்ட 2வது குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு அப்படின்னா நான்லாம் 3வது குழந்தை. சிவாப்பாக்கு பம்பாக்காவும் ஸ்ரீ அண்ணாவும் 2. ரமேஷ் அப்பாக்கு ஒரு 2 அக்கா. அவங்க குழந்தைய சொல்றான். ஜசிகா அக்கா உமா அக்கா. ஓகே, 2 அக்கா. ஸோ யூஸ்வலாகவே கோல்டு வாங்கணும் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக ஒரே ஷாப்பில் தான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா தெரில, அங்கே போனால் ஏதோ ஒன்று செட் ஆகிடும் எங்களுக்கு. மற்ற எந்த கடைக்கு போனாலும் எதுவுமே செட் ஆகாது. அதனாலேயே தூரம் பார்க்காம எப்பயுமே குரோம்பேட் கிளம்பிடுவோம் ஆவடியிலேருந்து. ஸோ இன்றைக்கும் அதே கடைக்கு தான் போகிறோம். ஷாப்பிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், துணி எந்த கடையில் எடுப்போம் அப்படின்னு. ஸோ அதுவும் அதே கடையில் தான் எடுக்க போகிறோம். ஸோ குரோம்பேட்ல எங்க ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடும். என்னடி தங்கம்? அப்பா சொல்லுப்பா. நம்ம நேத்து போன வருஷம் ஒரு கடையில ஜூஸ்லாம் குடிச்சல, அத்தை கடைக்கு போலாமா? ஓகே, எந்த கடைன்னு எனக்கு தெரியல. சரி ஓகேன்றோம். ஸோ துரு வந்து தூங்கிட்டு இருக்கிறான். மெதுவா பேசணும். அங்க போய் தான் வாங்கணும் நான். வருண் பிஸ்கட் கடை முடிச்சிட்டு இருக்கிறான். இங்க வந்து கேட் போட்டாங்க, ரயில்வே கேட்டு. ஸோ ட்ரெயின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ட்ரெயின் போயிடுச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த பிரிட்ஜும் வந்து எவ்வளோ வருஷமாக கட்டுறாங்க. என் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து கட்டுறாங்க. எனக்கு கல்யாணம் ஏன் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுடி பிரியங்கா. இதுதான் அந்த டைடல் பார்க். ஆவடியில் டைடல் பார்க் வருதுன்னு சொன்னாங்களே, அந்த ஒத்த பில்டிங் இதுதான். ஒத்த பில்டிங் டைடல் பார்க்னு பல வருஷமா கட்டுறாங்க. இதையும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. வருண் ஹாய் சொல்லிடுறாங்க அம்மாக்கு. துரு, ஆதித்யா வந்துட்டோம். நிறைய அழகா கியூட்டா குட்டி குட்டியா நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஸோ துருவுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். மூக்குத்தி மாதிரி பாய். இதே வேணுங்களா? 3 cents சொன்னதானே தெரியும். சார் போட்டிருக்காரு, அது இங்கே எடுத்து இல்லை ஜிஆர்டி ஒரு எங்க ஓனர்
துரு முன்னாடி போட்டிருந்த கொலுசு கொஞ்சம் சின்னமாயிடுச்சு. எடுக்கும் போது பிரியங்காட்ட சொன்னேன் அது சின்னமாக இருக்குன்னு. பிரியங்கா கேட்காம எடுத்தா. அதுக்கப்புறம் கழட்டி வச்சிட்டோம். அதில் முத்தெல்லாம் இருந்தது. அவனுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அதனால முத்து இல்லாமல் தண்டை மாதிரி வாங்கலாம் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ டான்ஸ் ஆடிட்டே வரா. இல்லை கேட்டது ஸோ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம காருக்கு வந்தாச்சு. வேணாம் வெறும் வச்சுக்கோ, அவ்வளோதான். துரு அதுக்குள்ளே அவனோட வேலையை பார்த்துட்டான். அதனால பேம்பர்ஸை மாற்றணும் துருவுக்கு. வேணாம் தூக்கி போட்டுரு. அடுத்து வருண் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கான். வருண் டஸ்ட்பினில் எடுத்து போடணுன்னு தெரியுமா தெரியாதா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுவுமே டஸ்ட்பினில் தான் போடணும், சரியா? எடு, டஸ்ட்பினில் போடலாம். டஸ்ட்பின் எடு. போடக்கூடாது. வருண் வந்து வெளியே போட்ட குப்பையை எடுத்து வந்து டஸ்ட்பினில் போட்டான். ஓகே, இதான் குட் ஹேபிட். வருண் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகேவா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அதனால. ஸோ வருண் டஸ்ட்பினில் போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டான். இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸ்டட்டு நம்ம துருவுக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். ஸ்டட்டும் கொலுசும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அவன் போட மாட்டான், அதுல முத்து இருக்கிறதுனால குத்துது போல போட மாட்டான் பையன். அதில் வேற ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா புது ட்ரெஸ் வந்து எடுக்க போறோம். துருவுக்கும் வருணுக்கும் மட்டும். அங்க போய் பார்ப்போம். அப்பதான் பிரியங்கா வந்து கேட்பா இது வேணும் அது வேணும்னு. அது வரைக்கும் எதுவும் வந்து நிச்சயம் கிடையாது. வருண் டோனட்லாம் சாப்பிட்டுட்டான். வருண் வேணாம். பர்ச்சேஸ் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. துருவுக்கு ஷர்ட் எடுத்திருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இந்த ஷர்ட் துருவுக்கு எடுத்துட்டோம். துரு ஷர்ட் ஆல்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். பெருசாக இருக்கு. துரு ஷர்ட்டை வந்து துருவோட மேற்பார்வையில் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அவன் ட்ரெஸ் எடுக்கலாம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் பாருங்களேன். துருவுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுத்தோம். இங்கே செட் ஆகல வரும். ஸோ இதுதான் வந்து ஃபைனலி துருவுக்கு வாங்கின கம்மல். அவன் பிடுங்க பார்க்குறேன் என் கையில் இருந்து. இதுதான் வந்து துரு வந்து இப்போ ரீசெண்டாக காலில் போட்டிருந்த கொலுசு. சரி இதை எதுக்கு மாற்றிட்டுன்னு சேஞ்ச் பண்ணல. ஆனாலும் பத்தலை வருணுக்கு, சாரி துருவுக்கு. துருவுக்கு வந்து தண்டை வந்து ஒரு புது டிசைனில் வாங்கியிருக்கிறோம். ஸோ அது இதுக்குள்ளே தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு அது புது டிசைன் பார்த்ததில்லை. இந்த இதுதான் கையில் காப்பு மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஆனால் இது வந்து காலுக்கும் போடலான்ட்டாங்க. இதுதான் அது. ஃபேஷியலா என்னன்னு தெரியல, பிள்ளைக்கு அலர்ஜி ஆயிடுச்சு லைட்டா. ஸோ லோஷன். ஓகே. இன்னைக்கு வருண் கொஞ்சம் புதையல் வாங்கியிருக்கிறான். என்னதுடா இது? என்னது இது வருண்? பாய் 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 गाइस. இன்னொரு இண்டியன் பேக்ல மீட் பண்ற வரைக்கும் பாய் ஸ்ட்ரீம் ரியாதி கபில் பிளஸ். பாய் பாய்.